श्रीभगवानुवाच ऊर्ध्वमूलमदशाखहम् अश्वत्थं प्राहुरव्ययम् छन्दांसि यस्य पर्णानि यस्तं வேத ச வேதவித். எல்லாரும் ஏதோ ஒரு அவசரத்துல ஓடிக்கிட்டே இருக்காங்க. காலையில அலாரம் அடிச்ச உடனே கண்ணை விழிச்சு பஸ்ஸை பிடிச்சு ஆஃபீஸுக்கு ஓடி மாசம் பிறந்தா 4 காசு சம்பாதிச்சு அதை வச்சு வாடகை கட்டி கடனை அடைச்சு இதே சக்கரத்துல தான் ஒட்டுமொத்த உலகமும் சுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா என்னைக்காவது ஒரு நிமிஷம் நிதானமா நின்னு நாம ஏன் இங்க வந்தோம், இந்த உலகம் நிஜமாவே என்னதான் சொல்ல வருது அப்படின்னு யாராவது யோசிச்சிருப்பாங்களா? இல்லவே இல்லை. ஏன்னா மனுஷனோட புத்திக்கு இந்த உலகம் ஒரு பெரிய காடு மாதிரி தெரியுது. ஆனா அந்த பரம்பொருள் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற இந்த பிரபஞ்சத்தை, இந்த உலக வாழ்க்கைய அப்படியே தலைகீழா திருப்பி போட்டு ஒரு ரகசியத்தை உடைக்கிறான். ஆமாங்க, இந்த உலகத்தை அவன் ஒரு மரத்துக்கு ஒப்பிடுறான். அதுவும் சாதாரண மரம் இல்ல, தலைகீழா நிக்கிற ஒரு விசித்திரமான அரச மரம். இங்கதான் அந்த ட்விஸ்ட்டை கவனிப்போம். பொதுவாக எந்த ஒரு மரத்தை எடுத்துக்கிட்டாலும் வேற எங்க இருக்கும்? பூமிக்கு அடியில இருக்கும், கிளைங்க மேல வானத்தை நோக்கி போகும். ஆனா இந்த பிரபஞ்ச மரம் அப்படியே உல்டா. இதோட வேர் மேல இருக்கு, கிளைங்க எல்லாம் கீழே பார்த்து வளர்ந்துருக்கு. என்னடா இது வேர் மேல இருக்குன்னு சொல்றானே அப்படின்னு யோசிக்க தோணுதில்ல? அதுதான் இங்க இருக்கிற ஆகச்சிறந்த தத்துவம். இந்த உலகத்துல நாம கண்ணால பாக்குற, கையால தொடர எல்லாமே கீழே இருக்கிற கிளைங்க தான். ஆனா இந்த மொத்த மரத்துக்கும் தேவையான உயிர் சத்தை, அந்த ஜீவனை மேலிருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த ஒரிஜினல் வேர் யார் தெரியுமா? அதுதான் அந்த பரம்பொருள், அந்த ஆதிசக்தி. சுத்தி இருக்கிற மனுஷங்களை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தா ஒன்னு புரியும். எல்லாரும் கீழே தொங்குற கிளைங்களையும் இலைகளையும் பழங்களையும் மட்டுமே புடிச்சுக்கிட்டு தொங்குறாங்க. இது ஏன் வீடு, இது ஏன் காசு, இது ஏன் சொந்தக்காரன், இது ஏன் அந்தஸ்து அப்படின்னு இந்த உலகத்துல கண்ணுக்கு தெரிகிற தற்காலிகமான விஷயங்களை வச்சுக்கிட்டே என் வாழ்க்கை ஜெயிச்சிருச்சுன்னு மார்த்தட்டிக்கிறாங்க. ஆனா மரத்தோட அடியில இருக்கிற கிளைகளை மட்டுமே புடிச்சுக்கிட்டு தொங்குறவன் வேர்ல இருக்கிற உண்மையை எப்படி புரிஞ்சுக்க முடியும்? வேர் காஞ்சு போனா மரம் என்ன ஆகும்? மொத்தமா விழுந்துரும்ல. அதே மாதிரிதான் நமக்கான எனர்ஜி எங்கிருந்து வருதுங்கிற அந்த மேல் நோக்கிய ஆன்மீக பார்வையை நாம மொத்தமா மறந்துட்டு கீழே இருக்கிற மாயையிலேயே மூழ்கி கிடக்கிறோம். இந்த மரத்துக்கு பகவான் வைக்கிற பேரு அச்சுவத்தம். சான்ஸ்கிரிட்ல அச்சுவத்தம் அப்படின்னா நாளைக்கு வரைக்கும் கூட நிலைச்சு நிக்காதது அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம கூட ரொம்ப நெருக்கமா இருக்கிற ஒரு விஷயம் நாளைக்கு இருக்குமான்னு கேரண்டி இருக்கா? இன்னைக்கு கை நிறைய இருக்கிற காசோ இல்ல தலை மேல வச்சு கொண்டாடுற பதவியோ, ஏன் இந்த உடம்பு கூட நாளைக்கு காலையில இருக்குமாங்கிறது கேரண்டி இல்லாத ஒரு விஷயம்தான். ஆனா மனுஷன் என்ன பண்றான்? அழியக்கூடிய இந்த உலக இலைகளையும் பூக்களையும் பார்த்து இதுதான் நிரந்தரம்னு நம்பி அதுக்குள்ளேயே அடிமையா மாட்டிக்கிறான். இந்த ஸ்லோகத்தோட கடைசி வரியில கிருஷ்ணர் ஒரு செம ஹுக் வைக்கிறாரு. இந்த மரத்தோட இலைங்க தான் வேதங்கள்ங்கிறாரு. அதாவது உலகத்துல நாம வாழ்றதுக்கான தர்ம நியதிகள், எப்படி வாழணுங்கிற விதிமுறைகள் எல்லாமே அந்த இலைகள் மாதிரி தான். இந்த மரத்தோட ரகசியத்தை, அதாவது வேர் மேல இருக்கு, கிளைங்க கீழே இருக்கு, இது ஒரு மாயைங்கிற உண்மையை எவன் ஒருத்தன் முழுசா புரிஞ்சுக்கிறானோ அவன்தான் உண்மையான ஞானி, அவன்தான் வேதங்களை அறிந்தவன்னு சொல்றாரு. நாம என்ன பண்றோம்? மரத்துல இருக்கிற ஒரு இலைய புடிச்சுக்கிட்டு இதுதான் என் உலகம்னு அழுகுறோம். ஒரு இலை காஞ்சு உதிர்ந்தா உலகமே முடிஞ்சு போச்சுன்னு உடஞ்சு போய் உட்காந்துடுறோம். ஆனா ஞானிங்கிறவன் அந்த இலைய பார்க்க மாட்டான், அந்த இலைக்கு பின்னாடி இருக்கிற கிளையையும் பார்க்க மாட்டான். அவனோட பார்வை நேரா அந்த மேல இருக்கிற வேற நோக்கி போகும். ஏன்னா மூல காரணத்தை பிடிச்சிட்டா இந்த உலகத்துல எதை இழந்தாலும் நமக்கு எந்த கவலையும் இல்லைங்கிற அந்த அதீத தைரியம் வந்துடும். வாழ்க்கைங்கிறது வெறும் பொறப்பு, இறப்பு, சாப்பாடு, தூக்கம் கிடையாது. இந்த கண்ணுக்கு தெரிகிற உலக பந்தத்துக்கு பின்னாடி ஒரு மாபெரும் ஆன்மீக அஸ்திவாரம் இருக்கு. அந்த அஸ்திவாரத்தை தேடி போறதுதான் ஒரு மனுஷனோட உண்மையான பயணம். அதை விட்டுட்டு இங்க இருக்கிற சண்டைகளையும் சச்சரவுகளையும் பேராசைகளையும் நெஜம்னு நம்புனா நாம இந்த தலைகீழ் மரத்துல தலைகீழ தொங்கி சாக வேண்டியதுதான். அப்போ இந்த மரத்திலிருந்து வெளியே வர்றது எப்படி? இந்த கிளைங்க எப்படி பரவி கிடக்கு? அதை அடுத்த பகுதியில ஆழமா பார்ப்போம். अधस्त्वर्ध्वं प्रसृतास्तस्य शाखा गुणप्रवृद्धा विषयप्रवालाः अधश्च मूलान्यनुसन्ततानि कर्मानुबन्धीनि मनुष्यलोके. இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்ப்போம். முதல் பாகத்துல அந்த தலைகீழ் மரத்தை பத்தி பார்த்தோம்ல. இப்போ அந்த மரத்தோட கிளைங்க எப்படி நாலா பக்கமும் கிளைச்சு போயிருக்குன்னு உள்ள இறங்கி பார்ப்போம். இந்த உலகத்துல வாழற கோடிக்கணக்கான மனுஷங்களுடைய மனசும் அவங்களோட வாழ்க்கையும் எப்படி ஒன்னோடு ஒன்னு பின்னி கிடக்க தெரியுமா? இந்த மரத்தோட கிளைங்க சும்மா ஏனோ தானோன்னு வளரல. அதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான நெட்வொர்க் இருக்கு.
பகவான் கிருஷ்ணர் சொல்றார், இந்த உலக மரத்தோட கிளைங்க கீழேயும் பரவி இருக்கு, மேலேயும் பரவி இருக்கு. அது என்ன கீழே மேலே? புண்ணியம் செஞ்சா மேலுலகத்தை நோக்கியும், பாவம் செஞ்சா கீழுலகத்தை நோக்கியும் இந்த கிளைங்க நீழுது. ஆனா இந்த கிளைங்க வளர்றதுக்கு ஊத்துற தண்ணி எது தெரியுமா? அதுதான் இயற்கையோட முக்குணங்கள்: சத்துவம், ரஜஸ், தமஸ். இந்த 3 குணங்கள் பத்தி தெளிவா புரிஞ்சுக்கணும். சத்துவம்னா அமைதி, நல்ல குணம், ஆசை இல்லாத நிலை. ரஜஸ்னா ஓடிட்டே இருக்கணும், சம்பாதிக்கணும், சாதிக்கணும், அதிகாரத்தை காட்டணுங்கிற வெறி. தமஸ்னா சோம்பேறித்தனம், மயக்கம், எதுவுமே பண்ணாம தூங்கிட்டே இருக்கணுங்கிற இருட்டு. இந்த 3 குணங்கள் தான் மனுஷனோட ரத்தத்துல, அவனோட எண்ணத்துல கலந்திருக்கு. இந்த குணங்கள் எப்படியெல்லாம் மாறுதோ அப்படியெல்லாம் இந்த உலக மரத்தோட கிளைங்க புதுசு புதுசா முளைக்குது. இதுல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது விஷயப்பிரவாலா அப்படின்னு கிருஷ்ணர் சொல்ற வார்த்தையை தான். விஷயப்பிரவாலா அப்படின்னா புலன் நுகர்ச்சி பொருட்கள். அதாவது இந்த உலகத்துல நம்ம கண்ணையும் காதையும் மனசையும் இழுக்கிற கவர்ச்சியான விஷயங்கள் தான் இந்த மரத்தோட தளிர்கள், புது இலைகள். ஒரு சின்ன தளிரை பார்த்த உடனே ஆடு மாடுங்க ஓடி போய் கவ்வும்ல, அதே மாதிரி தான் மனுஷனும். கண்ணுல ஒரு புது காரை பார்க்கறான், மனசுல ஆசைங்கிற தளிர் விடுது. காதுல ஒருத்தன் நம்மள பாராட்டுறத கேட்கறான், அங்க அகந்தைங்கிற தளிர் விடுது. நாக்குக்கு ருசியா சாப்பிடணும்னு தோணுது, அங்க பேராசைங்கிற தளிர் விடுது. இந்த இலைகளும் தளிர்களும் பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா, பச்சையா, அட்ராக்டிவா இருக்கும். ஆனா அந்த இலைகளை தொட்டு அதுக்கு பின்னாடி ஓட ஓட நாம அந்த மரத்தோட இன்னும் ஆழமா பந்தப்பட்டு போறோம். அடுத்த வரியில கிருஷ்ணர் சொல்ற உண்மைதான் நம்ம நெஞ்சில சுரீர்னு தைக்கும். அதஷ்ட மூனான்யனு சந்ததானி கர்மானுபந்தீனி மனுஷ்யலோகே. அதாவது இந்த மரத்துக்கு மேல ஒரு மெயின் வேர் இருக்குன்னு பார்த்தோம்ல, அது பரம்பொருள். ஆனா இந்த மரத்துக்கு அடியில இந்த மனுஷ உலகத்துல, மனுஷ்யலோகே, சின்ன சின்னதா ஏகப்பட்ட துணை வேர்கள் இருக்குதாம். அந்த துணை வேர்கள் என்ன தெரியுமா? நம்மளோட கர்ம வினைகள். நம்ம ஆசையினால செய்யற நல்ல காரியங்களும் கெட்ட காரியங்களும் தான் அந்த வேர்கள். இந்த வேர்கள் என்ன பண்ணும்னா மண்ணுக்குள்ள ஆழமா இறங்கி மரத்தை பூமியோட டைட்டா பிடிச்சு வச்சுக்கும். ஒரு புயல் அடிச்சாலும் மரம் ஏன் விழுதுன்னா வேர் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால தான். அதே மாதிரி நம்ம மனசுல இருக்கிற ஆசைகளும் கர்ம வினைகளும் தான் நம்மளை இந்த உலக வாழ்க்கைங்கிற மண்ணுக்குள்ள போட்டு கெட்டியா பிடிச்சு வச்சிருக்கு. சுத்தி இருக்கிற கூட்டத்தை கொஞ்சம் உத்து பாருங்களேன். ஒருத்தன் கோர்ட்டு கேஸ்னு அலையிறான், இன்னொருத்தன் சொத்து சண்டை போடுறான், இன்னொருத்தன் காதல்ல தோத்துட்டேன்னு அழுவுறான், இன்னொருத்தன் பிசினஸ்ல நஷ்டமாயிடுச்சுன்னு தலையில துண்டை போட்டு உட்கார்ந்திருக்கான். இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு கிளையில ஏதோ ஒரு இலைய பிடிச்சுக்கிட்டு தொங்குறவங்க தான். அந்த இலை காஞ்சு போகும்போது இவங்களும் சேர்ந்து கதறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல, அவங்க செஞ்ச முந்தைய கருமழினை தான் அவங்களை இந்த கிளையில வந்து உட்கார வச்சிருக்குன்னு. நான் பண்றது எல்லாமே என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைங்களுக்காக அப்படின்னு நம்மள நாமளே ஏமாத்திக்கிறோம். ஆனா நிஜத்துல அந்த பற்று உங்களை இந்த உலக சக்கரத்துல வச்சு சுத்துது. ஒரு பிறவி முடியுது, ஆனா ஆசை முடியல. உடனே அடுத்த உடம்பை எடுத்து அடுத்த கிளையில போய் உட்கார்றோம். இப்படி பிறந்து பிறந்து சாகிற இந்த ஓட்ட பந்தயத்துக்கு எண்டுக்காரடே இல்லையா? இந்த மாய மரத்தோட இலைகளை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தா எப்பவுமே நிம்மதி கிடைக்காது. மனுஷன் நினைக்கிறான், நான் நல்லா சம்பாதிச்சு செட்டில் ஆயிட்டா நிம்மதியா இருப்பேன்னு. ஆனா ஒரு ஆசை நிறைவேறும் போது அந்த இடத்துல 4 புது ஆசைங்கிற இலை முளைக்குது. ரஜோகுணமும் தமோகுணமும் உங்களை சும்மா விடாது. அது உங்களை இன்னும் ஆழமா இழுத்துட்டு போகும். அப்போ இந்த மரத்தோட அடர்த்தியான கிளைகளுக்குள்ள மாட்டிக்கிட்டு முழிக்கிற நாம இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது? இந்த வேர்களை எப்படி அறுக்கிறது? அந்த வித்தையை தான் கிருஷ்ணர் அடுத்த ஸ்லோகத்துல நமக்கு ஒரு மரவெட்டியா மாறி நமக்கு கத்துக் கொடுக்க போறார். ந ரூபமஸ்யேஹ ததோபலப்யதே நாந்தோ ந சாதீர் ந ச சம்பிரதிஷ்டா அஸ்வத்தமேனம் சுவிரூಢமூலம் அசங்கசஸ்திரேண திருடேன சித்வா ததஹ பதம் தத் பரிமார்கிதவ்யம் யஸ்மின் கதா ந நிவர்த்தந்தி பூயஹ தமேவ சாத்யம் புருஷம் பிரபத்யே யதஹ பிரவருத்திஹி பிரஸ்ருதா புராணி. சுத்தி இருக்கிற இந்த பிரபஞ்ச ஓட்டத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். ஒருத்தன் ஓடி ஓடி உழைக்கிறான், கலைஞ்சு போறான், அப்புறம் விழுந்து அழுகிறான். ஆனா யாருக்காவது இந்த உலகத்தோட நிஜமான முகம் என்னன்னு தெரியுமா? கிருஷ்ணர் இங்க ஓப்பனா ஒரு ரகசியத்தை உடைக்கிறாரு. இந்த உலகத்துல இருக்கிற சாதாரண மனுஷங்களால இந்த மாய மரத்தோட உண்மையான வடிவத்தை பார்க்கவே முடியாது. இதோட ஆரம்பம் எங்க இருக்கு, இதோட முடிவு எங்க இருக்கு, இதோட நடுப்பகுதி எங்க நிலைச்சிருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஏன் தெரியுமா?
நேத்து இருந்தது இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்க போறதில்ல. ஒரு மாயாஜாலக்காரன் காட்டுற வித்த மாதிரி கண்ணு முன்னாடி நிஜம் மாதிரி தோணும், ஆனா கைய நீட்டி பிடிச்சா அங்க ஒண்ணுமே இருக்காது. இப்படிப்பட்ட இந்த உலகத்துல நாம என்ன பண்றோம்? இது என் சொத்து, இது என் பந்தம், இது என் கௌரவம் அப்படின்னு அந்த மரத்தோட கிளைகளை இன்னும் ஆழமா டைட்டா பிடிச்சுக்க பாக்குறோம். ஆனா பகவான் என்ன சொல்றார் தெரியுமா? இந்த மரத்தோட வேர்கள் ரொம்ப ஆழமா ஸ்ட்ராங்கா மண்ணுக்குள்ள இறங்கி போயிருக்கு. சுவிரூட மூலம். அதை சும்மா சாதாரணமா உலுக்கி பார்க்க முடியாது, அதை மொத்தமா வெட்டி சாய்க்கணும். அது எப்படி என்ன அவ்வளோ பெரிய மரத்தை ஆழமா போன வேர்களை வெட்டுறது? அதுக்குத்தான் பகவான் நம்ம கையில ஒரு பிரம்மாண்டமான ஆயுதத்தை கொடுக்கறாரு. அதுதான் அசங்க சஸ்திரேன, அதாவது பற்றின்மை அல்லது வைராக்கியம்ங்கிற கூர்மையான கோடாரி. இந்த வைராக்கியம்ங்கிற கோடாரிய சும்மா மேலோட்டமா வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அது திருடேன, அதாவது இரும்பு மாதிரி உறுதியான மனசோட இருக்கணும். நம்ம வாழ்க்கையில வர்ற அத்தனை ஏமாற்றங்களுக்கும் துக்கங்களுக்கும் காரணம் என்ன தெரியுமா? ஒரு பொருளின் மீதோ இல்ல ஒரு மனுஷன் மேலேயோ நாம வைக்கிற அதீதமான பற்று தான். அந்த பற்று தான் நம்மளை இந்த மரத்தோட கட்டி போட்டு வச்சிருக்கு. எப்போ ஒருத்தன் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே தற்காலிகம், இங்கே எதுவும் கூட வரப்போறதில்லைங்கிற உண்மையை உணர்ந்து வைராக்கியம்ங்கிற கோடாரிய தூக்குறானோ, அப்போதான் அந்த பாசவலை அருந்து விழும். மரம் வெட்டுறதுனா எல்லாரையும் திறந்துகிட்டு காட்டுக்கு ஓடி போறது கிடையாது. சம்சாரம்ங்கிற கடல்ல இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டே மனசளவுல எதற்கும் அடிமையாகாம இருக்கிறது தான் உண்மையான வைராக்கியம். தாமரை இலை தண்ணிக்குள்ளதான் இருக்கு, ஆனா அது மேல ஒரு சொட்டு தண்ணி கூட ஒட்டாதில்ல. அந்த மாதிரி ஒரு மனநிலை நமக்கு வரணும். அந்த வைராக்கிய கோடாரியால இந்த உலக ஆசைகளை வெட்டி சாய்ச்ச பிறகு என்ன பண்ணணும்? சும்மா உட்கார்ந்திருக்க கூடாது. அடுத்த ஸ்லோகத்துல கிருஷ்ணர் வழிகாட்டுறாரு. ததஹ பதம் தத் பரிமார்கிதவ்யம். எந்த இடத்தை அடைஞ்சா மறுபடியும் இந்த துக்க உலகத்துக்கு திரும்பி வர தேவையில்லையோ அந்த பரம்பொருளோட உன்னதமான நிலையை தேடி கண்டுபிடிக்கணும். ஜனங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் சாமி கும்பிடுறேன், எனக்கு உடனே அற்புதம் நடக்கணும், என் கஷ்டம் எல்லாம் தீரணும் அப்படின்னு ஒரு பிசினஸ் டீல் மாதிரி ஆன்மீகத்தை பார்க்கறாங்க. ஆனா உண்மையான ஆன்மீகம்ங்கிறது இங்கே இருந்து வர்ற அத்தனை இயக்கங்களுக்கும் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் ஆரம்பத்துக்கும் காரணமான அந்த ஆதி புருஷனை நான் சரணடைகிறேன்னு மொத்தமா நம்ம அகந்தைய தூக்கி போடுறது தான். எப்போ ஒருத்தன் அந்த ஆதி புருஷனை சரணடைகிறானோ அவனுக்கு இந்த உலக சக்கரம் அப்படியே நின்னுடும். ஆனா இந்த சரணாகதி சாதாரண மனுஷனுக்கு அவ்வளவு சீக்கிரம் வந்துடாது. வாய் வார்த்தையில நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றது ஈஸி. ஆனா மனசுக்குள்ள ஒரு சின்ன ஏமாற்றம் வந்தா கூட அப்படியே பதறி போய் உட்கார்ந்துடுவோம். ஏன்னா நம்ம புத்தி இன்னும் அந்த அழியாத பரம்பொருளோட தன்மையை நோக்கி போகல, கீழே இருக்கிற இலைகளையே பார்த்துட்டு இருக்கு. அப்போ அந்த உன்னதமான நிலையை அடையணும்னா ஒரு மனுஷனுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும்? சும்மா ஆசைப்பட்டா மட்டும் பத்தாதில்ல, அதுக்குன்னு ஒரு தார்மீக தகுதி வேணும்ல. அதை பற்றி அடுத்த ஸ்லோகத்துல பகவான் ரொம்ப தெளிவா விவரிக்கிறாரு. நிர்மாண மோகா ஜிதசங்க தோஷாஹ் அத்தியாத்ம நித்யா வினிவிருத்த காமாஹ் துவந்த்வைர் விமுக்தாஹ் சுகதுக்க சஞ்ஞைஹ் கச்சந்தி அமூடாஹ் பதமவ்யயம் தத் ந தத் பாசயதே சூர்யோ ந சசாங்கோ ந பாவகः யத்கத்வா ந நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. இப்போ ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு பெரிய விஐபியோட கோட்டைக்குள்ள நுழையணும்னாலே வாசல்ல ஏகப்பட்ட செக்கிங் இருக்கும்ல. அப்போ இந்த உலக கட்டையெல்லாம் அறுத்துட்டு அந்த பரம்பொருளோட நிரந்தரமான பேரொளி உலகத்துக்குள்ள நுழையணும்னா சும்மா சாதாரணமா போயிட முடியுமா? அங்க போறதுக்குன்னு ஒரு 5 தகுதிகளை பகவான் இங்க லிஸ்ட் போடுறார். இந்த தகுதிகள் யாருக்கு இருக்கோ அவங்க தான் அமூடாகு, அதாவது மயக்கம் இல்லாத தெளிவான ஞானிங்க. அவங்க மட்டும்தான் அந்த அழியாத நிலைய பதமவ்யயம் தத் அடைய முடியும்னு சொல்றார். முதல் தகுதி என்ன தெரியுமா? நிர்மாண மோகா. மானம், அவமானம், அகந்தை, மோகம் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம மொத்தமா காலி பண்ணியிருக்கணும். சுத்தி இருக்கிற உலகத்தை பாருங்களேன். ஒரு 4 பேர் 4 விதமா தப்பா பேசிட்டா மனுஷன் அப்படியே நொறுங்கி போயிடுறான். அதே 4 பேர் தூக்கி வச்சு பாராட்டினா தலைகால் புரியாம ஆடுறான். இந்த மானம் கௌரவங்கிற மாயை தான் மனுஷனை ஆட்டுவிக்குது. இதை எவன் ஒருத்தன் தூக்கி எறிகிறானோ அவன்தான் முதல் தகுதியை அடைகிறான். 2வது ஜிதசங்க தோஷாகு. தவறான சேர்க்கையினால வர்ற பற்ற, அந்த பேராசை தோஷத்தை ஜெயிச்சவனா இருக்கணும். 3வது அத்தியாத்ம நித்யா. எப்பவுமே தன்னோட பார்வை உள்ளே இருக்கிற ஆன்மாவை நோக்கியே வச்சிருக்கணும். 4வது வினிவிருத்த காமாகு. மனசுக்குள்ள இருக்கிற அத்தனை உலக ஆசைகளும் முழுசா வத்தி போயிருக்கணும். 5வது தகுதி தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம்.
துவந்த்வைர் விமுக்தாகு சுகதுக்க சஞ்ஞைகு. இந்த உலகத்தில் இருக்கிற இரட்டைகள், அதாவது இன்பம் வந்தா துள்றதும், துன்பம் வந்தா அப்படியே இடிஞ்சு உட்கார்றதும், லாபம் வந்தா கொண்டாடுறதும், நஷ்டம் வந்தா கதறதும், இந்த ரெண்டுக்கும் நடுவுல மாட்டிக்கிட்ட ஊசலாடாம இரண்டையும் சமமா பார்க்குற பக்குவம் வரணும். வெயில் அடிச்சாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, பூமி அசையாம இருக்கல, அந்த மாதிரி ஒரு மனநிலை எவனுக்கு வருதோ அவன் மட்டும்தான் அந்த பரமபதத்துக்கு போக தகுதியானவன். சரி, அப்படிப்பட்ட அந்த இடம் எப்படி இருக்கும்? அடுத்த ஸ்லோகத்துல கிருஷ்ணர் அந்த இடத்தோட லைவ் லொகேஷனை நம்ம கண்ணு முன்னாடி காட்டுறார். நத்தத் பாசயத்தே சூர்யோ ந ஷஷாங்கோ ந பாவகஹ. அந்த உன்னதமான இடத்த ஒளிர்விக்க ஒரு சூரியனோ நிலவோ இல்ல ஒரு நெருப்போ தேவையே இல்லையாம். ஏன்னா அது சுய பிரகாசமானது. கோடான கோடி சூரியன்கள் ஒன்னா சேர்ந்தா எப்படி ஒரு பேரொளி இருக்குமோ அந்த மாதிரியான ஆன்மீக பேரொளி வீசுற இடம் அது. அந்த இடத்துக்கு போயிட்டா அப்புறம் அங்கிருந்து யாருமே இந்த துக்கங்கள் நிறைந்த பூமிக்கு திரும்பி வரமாட்டாங்க. யத்கத்வான்ன நிவர்த்தந்தே. அதுதான் என்னோட உன்னதமான இருப்பிடம்னு பகவான் பெருமையா சொல்றார். நாம் என்ன பண்றோம்? இந்த உலகத்தில் இருக்கிற சின்ன சின்ன லைட்டையும் தற்காலிகமான வெளிச்சத்தையும் தேடி ஓடுறோம். ஒரு மொபைல் ஸ்கிரீன் வெளிச்சம், ஒரு காரோட ஹெட்லைட் வெளிச்சம், ஒரு ஆடம்பர பங்களாவோட சீரியல் லைட் வெளிச்சம், இதெல்லாம் பார்த்துட்டு இதுதான் சொர்க்கம்னு நினைச்சு மயங்கி நிற்கிறோம். ஆனா இந்த வெளிச்சம் எல்லாம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு கரண்ட் ஆஃப் ஆனா போயிடும். ஆனா அந்த பரம்பொருளோட பேரொளி இருக்கே, அது உங்க மனசுக்குள்ளேயே எரியக்கூடிய ஒரு அணையாத விளக்கு. அதை தேடாத வரைக்கும் மனுஷன் இந்த இருட்டு உலகத்துல தடுமாறிக்கிட்டே தான் இருக்கணும். இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம், அண்ணே நீங்க சொல்றதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு, ஆனா நாம எல்லாரும் இந்த பூமியில மனுஷனா பிறந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோமே, நமக்கும் அந்த பரம்பொருளுக்கும் என்னதான் சம்பந்தம்? அந்த பேரொளியிலிருந்து நாம எப்படி இங்க வந்து விழுந்தோம் அப்படின்னு யோசிக்க தோணுதில்ல? அந்த ரகசியத்தை, அதாவது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஆன்மாவோட உண்மையான ரூட் மேப்பை கிருஷ்ணர் அடுத்த ஸ்லோகத்துல அப்படியே அக்குவேர் ஆணிவேரா உடைக்க போறார். மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூதக சனாதனக மனஷஷ்டானி இந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி. இப்போ ஒரு நிமிஷம் அமைதியா யோசிச்சு பார்ப்போம். நாம எல்லாரும் இந்த பூமியில ஏதோ ஒரு அவசரத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோமே, நிஜமாலுமே நாம யாரு? இந்த உடம்பா, இல்ல இந்த பேரா, இல்ல சொசைட்டில நமக்கு இருக்கிற அந்தஸ்தா? இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனுஷங்களும் தங்களை இந்த உடம்பா மட்டுமே நினைச்சுக்கிட்டு அதுக்கு வர்ற லாப நஷ்டங்களை வச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனா பகவான் கிருஷ்ணர் இங்கதான் ஒரு மாபெரும் உண்மையை ஓப்பனா பிரகடனம் பண்றார். மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூதக சனாதனக. அதாவது இந்த உலகத்துல ஜீவன்ற பேர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிற அத்தனை ஆன்மாக்களும் வேற யாருமே கிடையாது. அவங்க எல்லாரும் என்னோட நித்தியமான, பிரிக்க முடியாத, அற்புதம் நிறைந்த துண்டுகள், என்னோட அம்சங்கள் அப்படின்னு சொல்றார். யோசிச்சு பாருங்களேன், ஒரு பிரம்மாண்டமான கடல்ல இருந்து ஒரு சின்ன சொட்டு தண்ணிய தனியா எடுத்தா அந்த சொட்டுக்குள்ளேயும் கடலோட அதே உப்புத்தன்மையும் குணமும் இருக்கும்ல. அதே மாதிரி தான் அந்த பரம்பொருளோட அத்தனை பேரொளியும் அத்தனை சக்தியும் நமக்குள்ளேயும் ஒரு ஆன்மாவா இருக்கு. ஆனா அந்த ஆன்மா இந்த பூமிக்கு வந்த உடனே என்ன பண்ணுது தெரியுமா? மனஷஷ்டானி இந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி. இந்த இயற்கையோட சேர்ந்து மனம் என்கிற 6வது புலனோட சேர்த்து 5 புலன்களையும் தன் பக்கம் இழுத்துக்குது. இந்த உலகத்துல இருக்கிற மாயங்கிற சேத்துல மாட்டிக்கிட்டு அந்த புலன்களோட ஆசைகளுக்கு அடிமையாகி போராட ஆரம்பிக்குது. இந்த ஆன்மா ஒரு உடம்ப விட்டுட்டு இன்னொரு உடம்புக்கு எப்படி மாறுதுங்கிற அந்த மாபெரும் மரண ரகசியத்தை அடுத்த ஸ்லோகத்துல கிருஷ்ணர் ஒரு செம மாசான ஓமையோட விளக்குறார். ஒரு நந்தவனத்துல ஏகப்பட்ட வாசனை நிறைந்த பூக்கள் பூத்து குலுங்குதுன்னு வச்சுப்போம். அந்த பக்கமா ஒரு பலமான காத்து வீசுது. அந்த பூக்கள் மேல பட்டு காத்து கடந்து போகும்போது அந்த பூவோட நறுமணத்தை அது தனக்குள்ள அப்படியே அள்ளிட்டு போயிடும்ல. காத்து கண்ணுக்கு தெரியாது, ஆனா அது சுமந்துட்டு போற வாசனை நம்ம மூக்குக்கு தெரியும். அதே மாதிரி தான் இந்த உடம்ப விட்டு உயிர் பிரியும் போது இந்த உடம்போட எஜமானனான அந்த ஆன்மா தான் வாழ்ந்த காலம் முழுக்க சேர்த்து வச்ச ஆசைகளையும் கர்ம வினைகளையும் மனசையும் 5 புலன்களையும் அப்படியே ஒரு மூட்டையா கட்டி தன் கூடவே தூக்கிட்டு போயிடுதான். சுத்தி இருக்கிற உலகத்துல ஒரு மரணம் நடக்கும்போது எல்லாரும் கதறி அழுவுறாங்க. ஐயோ போயிட்டாரே, எல்லாம் முடிஞ்சு போச்சே அப்படின்னு அந்த வெத்து உடம்ப பார்த்து அழுகுறாங்க. ஆனா அந்த உடம்புக்குள்ள இத்தனை நாளா இருந்து ஆட்டு வச்ச அந்த ஆன்மா பழைய சட்டைய கழட்டி போடுற மாதிரி இந்த உடம்ப விட்டுட்டு தான் வச்சிருக்கிற கர்ம மூட்டையோட அடுத்த புது உடம்ப தேடி டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடுது. ஷரீரம் எதவாப்னோதி.
காத்து எப்படி வாசனைய ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகுதோ அதே மாதிரி இந்த ஆன்மா தன் கூடவே புமன்களை சுமந்துகிட்டு போய் அடுத்த பிறவியில இன்னொரு உடம்புக்குள்ள புகுந்துக்குது. மனுஷன் நினைக்கிறான், நான் சாகும்போது என் காசு, பணம், நகை, பங்களா எல்லாத்தையும் கூட எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு. ஆனா ஒரு பைசா கூட உங்க கூட வரப்போறதில்ல. உங்க கூட வரப்போறது எல்லாமே நீங்க இந்த உலகத்துல ஆசையினால செஞ்ச கர்ம வினைகளும் உங்க மனசோட பதிவுகளும் மட்டும்தான். அந்த பதிவுகள் தான் உங்களுக்கு அடுத்த பிறவி எப்படி இருக்கணுங்கிறத டிசைன் பண்ணுது. இப்படி தொடர்ந்து ஒரு பிறவியிலிருந்து இன்னொரு பிறவிக்கு, ஒரு உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்கு இந்த ஆன்மா ஓடிக்கிட்டே இருந்தா இதுக்கு எண்டு காடே கிடையாதா? கண்ணுக்கு தெரியாம நமக்குள்ளேயே நடக்கிற இந்த மாபெரும் ஆன்ம பயணத்தை ஏன் நம்மளால பார்க்க முடியல? ஏன் எல்லாரும் மாயையிலே கிடந்து சாகுறாங்க? அந்த ரகசியத்தை, அதாவது இந்த ஆன்மாவை பார்க்கிறதுக்கான அந்த ஸ்பெஷல் கண் எதுங்கிறத பத்தி அடுத்த ஸ்லோகத்துல பகவான் ரொம்ப ஆழமா விவரிக்க போறார். ஸ்ரோத்ரம் சக்ஷுஹு ஸ்பர்சனம் ச ரசனம் கிராணமேவச்ச அதிஷ்டாய மனச்சாயம் விஷயான் உபசேவதே உத்கிராமந்தம் ஸ்திதம் வாபி புஞ்சானம் வா குணான்விதம் விமூடா நானு பஸ்யந்தி ஞானசக்ஷுஷः யதந்தோ யோகினश्चैनं பஸ்யந்த்யாத் மன்யவஸ்திதம் யதந்தோப்ய அக்ருதாத்மானோ நைனம் பஸ்யந்தி அச்சேதசः. இப்போ சுத்தி இருக்கிற ஜனங்களை நல்லா கவனிச்சு பாருங்களேன். எல்லாரும் கண்ணால பாக்குறாங்க, காதால கேக்குறாங்க, சூடான காஃபியை தொட்டு ருசிக்கிறாங்க. ஆனா இந்த 5 புலன்களையும் பின்னாடி இருந்து இயக்கிற ஒரு சக்தி இருக்கே, அதை யாராவது கவனிக்கிறாங்களா? பகவான் கிருஷ்ணர் சொல்றார், இந்த ஆன்மா காது, கண்ணு, தோல், நாக்கு, மூக்கு, அப்புறம் மனசு, இது எல்லாத்தையும் ஒரு டூலா, ஒரு கருவியா வச்சுக்கிட்டு தான் இந்த உலகத்துல இருக்கிற இன்ப துன்பங்களை அனுபவிக்குது. விஷயான் உபசேவதே. ஒரு தியேட்டருக்கு போய் படம் பார்க்கும்போது ஸ்கிரீன்ல இருக்கிற வெளிச்சத்தை மட்டும் பார்த்துட்டு வரோம்ல, ஆனா அந்த வெளிச்சம் வர்றதுக்கு பின்னாடி ஒரு ப்ரொஜெக்டர் ரூம் இருக்கு, அங்க ஒரு லைட் எரியுதுங்கிறத யாராவது நினைக்கிறோமா? அதே மாதிரி தான் இந்த உடம்பும். அடுத்த ஸ்லோகத்துல கிருஷ்ணர் உலகத்தோட ஆகச்சிறந்த ஒரு அறியாமையை உடைக்கிறார். உத்கிராமந்தம் ஸ்திதம் வாபி புஞ்சானம் வா குணான்விதம் விமூடா நானு பஸ்யந்தி. இந்த ஆன்மா உடம்பை விட்டு வெளியே போகும்போதோ, இல்லை இந்த உடம்புக்குள்ளேயே தங்கி இருக்கும்போதோ, இல்லை முக்குணங்களோட சேர்ந்து உலக விஷயங்களை அனுபவிக்கும் போதோ, மூடர் குணம் கொண்ட விமூடர்களால், அதாவது அறியாமை இருட்டில் இருக்கிற சாதாரண மனுஷங்களால இதை பார்க்கவே முடியாது. ஆனா யார் பார்ப்பாங்க தெரியுமா? பஸ்யந்தி ஞான சக்ஷுஷா. யாருக்கு அந்த ஞான கண் இருக்கோ அவங்க மட்டும்தான் இந்த ஆன்மாவின் இயக்கத்தை அணு அணுவா உணருவாங்க. என்னடா இது, ஞான கண் அப்படின்னா நெத்தியில 3ஆவதா ஒரு கண்ணு முளைக்குமான்னு யோசிக்காதீங்க. அது உங்க புத்தியோட தெளிவு, உங்க உள்நோக்கிய பார்வை. உலகத்துல இருக்கிற எல்லாரும் வெளியே இருக்கிற பொருளையே பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஞானி மட்டும்தான் எனக்குள்ள இருந்து இந்த உலகத்தை பார்க்குற அந்த நான் யாரு அப்படின்னு உள்ள திருப்பி பார்ப்பான். அதுதான் ஞானக்கண். அடுத்த வரியில பகவான் இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்றார், யதந்தோ யோகினश्चैनं பஸ்யந்த்யாத் மன்யவஸ்திதம். தியானத்துல தார்மீக பாதையில தீவிரமா முயற்சி செய்யற யோகிகள் தங்களுக்குள்ளேயே நிலை பெற்றிருக்கிற அந்த ஆன்மாவை தெளிவா தரிசனம் பண்ணிடுறாங்க. ஆனா அதே நேரத்துல அக்ருதாத்மானோ, அதாவது மனசுல தூய்மை இல்லாதவங்க, ஆசை அழுக்குகளை வச்சுக்கிட்டு அலையிறவங்க, தங்களை திருத்திக்காதவங்க எவ்வளவுதான் புக்கு படிச்சாலும், எவ்வளவுதான் ஆன்மீக பிரசங்கம் கேட்டாலும் தங்களுக்குள்ளேயே இருக்கிற அந்த பேரொளிய அவங்களால ஒரு காலமும் பார்க்க முடியாது. நைனம் பஸ்யந்தி அச்சேதசஹா. ஏன்னா அவங்க புத்தி இன்னும் வெளியே இருக்கிற கிளைகளையும் இலைகளையும் மட்டும்தான் தேடுது. ஒரு அழுக்கு படிஞ்ச கண்ணாடியில முகத்தை பார்த்தா முகம் தெரியுமா? கண்ணாடி முன்னாடி தான் நிக்கிறோம், ஆனா முகம் மங்களா அசிங்கமா தானே தெரியும். அதே மாதிரி தான் நம்ம மனசும். மனசுல பேராசை, பொறாமை, கோபம், அகங்கைங்கிற அழுக்கு இருக்கும் வரைக்கும் நமக்குள்ள இருக்கிற கடவுளை நம்மால உணரவே முடியாது. மனுஷன் நினைக்கிறான், நான் ஏதோ ஒரு தியான கிளாஸுக்கு போயிட்டா உடனே எனக்கு சாமி தெரிஞ்சிடும் அப்படின்னு. ஆனா சுய ஆய்வு, செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் இல்லாத தியானம் வெறும் டைம் வேஸ்ட். இன்னைக்கு ராத்திரி படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. இந்த ஓடுற உடம்புக்குள்ள அசையாம ஒரு சாட்சி இருக்குல்ல, அதுதான் நீங்க. அதை உணர்றதுக்கு தான் இந்த ஞான கண் தேவைப்படுது.
சரிண்ண, இந்த ஆன்மா நமக்குள்ள இருக்கு, ஓகே. ஆனா இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் தாங்கி நிற்கிற அந்த பரம்பொருளோட பவர் வெளியே இயற்கையில எப்படித்தான் வேலை செய்யுது? சூரியன் ஏன் தினமும் கரெக்டா உதிக்குது? சந்திரன் ஏன் வெளிச்சம் தருது? இந்த பூமி எப்படி நம்ம எல்லாம் விழாம தாங்கிட்டு இருக்கு? இந்த பிரபஞ்ச பேராற்றலோட சயின்ஸ் என்னங்கிறத கிருஷ்ணர் அடுத்த ஸ்லோகத்துல அப்படியே விஸ்வரூபமா விவரிக்க போறார். யதாதித்ய கதம் தேஜோ ஜகத்பாஸ்யதேகிலம் யச்சந்திரமசி யச்சாக்னௌ தத்தேஜோ வித்தி மாமகம் காமாவிஷ்யஜ பூதானி தாரயாம்யஹமோஜசா புஷ்ணாமி சௌஷதீஸ் சர்வா சோமபூத்வா ரசாத்மகः. இப்போ காலையில எந்திரிச்ச உடனே ஜன்னல் வழியா வெளியே கொஞ்சம் எட்டி பாருங்களேன். அந்த பிரம்மாண்டமான சூரியன் அப்படியே செக்க செவேள்னு உதிச்சு வரான். ஒட்டுமொத்த உலகத்தோட இருட்டும் ஒரு செகண்ட்ல காணாம போயிடுது. என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா இந்த சூரியனுக்குள்ள இருக்கிற அந்த தீப்பந்தம், அந்த அணையாத வெளிச்சம் எங்கிருந்து வருதுன்னு? பகவான் கிருஷ்ணர் இங்கதான் இயற்கையோட மாபெரும் சயின்ஸை உடைக்கிறார். யதாதித்ய கதம் தேஜோ ஜகத்பாஸ்யதேகிலம். இந்த ஒட்டுமொத்த ஜகத்தையும் பிரபஞ்சத்தையும் ஒளிர வைக்கிற சூரியன் கிட்ட இருக்கிற அந்த பேரொளி, ராத்திரி நேரத்துல குளிர்ச்சியா வெளிச்சம் தர சந்திரன் கிட்ட இருக்கிற ஒளி, நம்ம வீட்டு அடுப்புலையும் காட்டு தீயாவும் எரியிற நெருப்புக்குள்ள இருக்கிற வெப்பம், இது எல்லாமே வேற எங்கிருந்தும் வரல. அது எல்லாமே என்னோட சொந்த தேஜஸ், என்னோட பேராற்றல் அப்படின்னு பகவான் சொல்றார். யோசிச்சு பாருங்களேன், சயின்ஸ் படி சூரியன் ஒரு நட்சத்திரம், சந்திரன் ஒரு சேட்டலைட்னு படிச்சிருப்போம். ஆனா அந்த பொருள்களுக்குள்ள இருந்து வெளிப்படுற அந்த எனர்ஜி, அந்த பவர் இருக்குதே, அதுதான் தெய்வீகம். அடுத்த ஸ்லோகத்துல கிருஷ்ணர் சொல்ற உண்மை பூமியோட ஆகச்சிறந்த ஈர்ப்பு விதியை விட பெரிய ஆன்மீக விதி. காமாவிஷ்யச பூதானி தாரயாம்யஹமோஜசா. நான் இந்த பூமிக்குள்ள அணுவா ஆற்றலா புகுந்து காமாவிஷ்ய, இங்க இருக்கிற அத்தனை கோடிக்கணக்கான உயிரினங்களையும் மலைகளையும் கடல்களையும் என் சொந்த சக்தியால தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கேன்னுகிறார். பூமி ஏன் விண்வெளியில மிதக்குது, நாம ஏன் தலைகீழா விழாம நேரா நிக்கிறோம்னு சயின்ஸ் கிராவிட்டி அப்படின்னு ஒரு பேரை வச்சு விளக்குது. ஆனா அந்த கிராவிட்டிக்கு பின்னாடி இருந்து இந்த ஒட்டுமொத்த பூமியையும் தன் உள்ளங்கையில தாங்கி நிக்கிற அந்த ஓஜஸ், அந்த பேராற்றல் தான் பரம்பொருள். அது மட்டும் இல்லைங்க, விவசாயம் நடக்குது, செடி கொடிகள் முளைக்குது, மரத்துல காய்கனி காய்க்குது. இதெல்லாம் சும்மா தானா நடக்குதுன்னு நினைச்சிங்களா? கிருஷ்ணர் சொல்றார், புஷ்ணாமி சௌஷதீஸ் சர்வா சோமபூத்வா ரசாத்மகः. நான் குளிர்ச்சியான சாறு நிறைந்த சந்திரனா மாறி ரசாத்மகः சோமோ, இந்த பூமியில இருக்கிற அத்தனை நெற்பயிர்களுக்கும் தாவரங்களுக்கும் மூலிகைகளுக்கும் தேவையான உயிர்ச்சத்தை கொடுத்து அதை வளர்க்கிறேன்னுகிறார். ராத்திரி நேரத்துல விழுகிற அந்த பனித்துளியிலையும் நிலவோட ஒளியிலையும் ஒரு எனர்ஜி இருக்கு. அதுதான் ஒரு செடிக்குள்ள புகுந்து அந்த செடியை வளர வச்சு நமக்கு சாப்பாடை கொடுக்குது. சுத்தி இருக்கிற கூட்டத்தை பாருங்களேன். நான் கஷ்டப்பட்டு பயிர் வச்சேன், நான் தான் எல்லாத்தையும் பண்ணேன் அப்படின்னு மனுஷன் மார்தட்டிக்கிறான். ஆனா விதைய மண்ணுக்குள்ள போடுறது மட்டும்தான் உன் வேலை. அந்த விதைக்குள்ளிருந்து முளைய வெளியே வர வச்சு சூரிய ஒளிய கொடுத்து நிலவோட சாற்ற கொடுத்து அதை உனக்கு உணவா மாத்தி தரத்துக்கு பின்னாடி ஒரு மாபெரும் பிரபஞ்ச நெட்வொர்க் வேலை செய்யுது. அந்த நெட்வொர்க்கோட எஜமானந்தான் அந்த பரம்பொருள். நாம என்ன பண்றோம்? இயற்கைய வெறும் ஜடப்பொருளா பார்க்கறோம். மரத்தை வெட்டுறோம், பூமியை தோன்றோம், தண்ணீரை கெடுக்கிறோம். ஆனா இயற்கையோட ஒவ்வொரு அணுவிலும் அந்த பரம்பொருளோட மூச்சு இருக்குங்கிற உண்மையை எப்போ ஒருத்தன் உணர்றானோ அவனுக்கு இந்த உலகத்துல இருக்கிற ஒரு சின்ன புல் நுனியை பார்த்தா கூட சாமி கும்பிட தோணும். அந்த அளவுக்கு ஒரு விஸ்வரூப பார்வை அவனுக்குள்ள வந்துடும். சரி, வெளியே இருக்கிற பிரபஞ்சத்துல சூரியனாவும் சந்திரனாவும் இருக்கிற இறைவன் நம்ம உடம்புக்குள்ள எப்படி இருக்கான்? வெளியே இருக்கிற தாவரங்கள் மூலமா வர்ற உணவை நாம வாய்க்குள்ள தள்ளின உடனே அது எப்படி ரத்தமாவும் சதையாவும் மாறுது? நம்ம வயத்துக்குள்ள எரியிற அந்த விசித்திரமான நெருப்பு எது? அதோட ஆன்மீக ரகசியத்தை கிருஷ்ணர் இந்த அடுத்த ஸ்லோகத்துல ஒரு பயங்கரமான சயின்டிபிக் ஆன்மீக உண்மையா உடைக்க போறார். அஹம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேஹமாஸ்ரிதः பிராணாபான சமாயுக்தஸ் பச்சாம்யன்னம் சதுர்விதம். இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். காலையில வச்சுக்கிட்டு மத்தியானம் வச்சுக்கிட்டு பசி எடுத்த உடனே தட்டுல சாப்பாடை போட்டு வெளுத்து வாங்குறோம்ல. இட்லி, தோசை, பிரியாணின்னு எதையாவது உள்ள தள்ளுறோம். ஆனா வாயை தாண்டி தொண்டைக்குள்ள அந்த உணவு போனதுக்கு அப்புறம் உள்ள என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியுமா? நாம என்ன ரிமோட் கண்ட்ரோல் வச்சா உள்ள இருக்கிற மிஷினை இயக்குறோம்? இல்லவே இல்லை. சயின்ஸ் படி பார்த்தா வயிற்றுக்குள்ள ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சுரக்குது, என்சைம்ஸ் வேலை செய்யுதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த புருஷோத்தமன் இங்க தான் ஒரு மாபெரும் ஆன்மீக அறிவியல் ரகசியத்தை உடைக்கிறான்.
அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ரிதஹ. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிரினங்களோட உடம்புக்குள்ளேயும் நான் தான் வைஸ்வானரன் என்கிற செரிமான நெருப்பா ஜடராக்னியா குடிபெயர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்றார். நமக்குள்ள ஒரு அக்னி, ஒரு அணையாத நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்குங்க. அந்த நெருப்பு தான் நாம சாப்பிட்ற சாப்பாட்டை எனர்ஜியா மாத்துது. உடம்புல அந்த நெருப்பு எரியிற வரைக்கும் தான் நமக்கு உயிர் இருக்கு. அந்த நெருப்பு அணைஞ்சு உடம்பு ஜில்லுன்னு போயிட்டா அதுக்கப்புறம் அது வெறும் பிணம். அந்த நெருப்பா நானே இருக்கேன்னு பகவான் சொல்றார். அது மட்டும் இல்ல, அந்த நெருப்பு சும்மா ஏனோதானோன்னு எரியலையா, பிராணாபான சமாயுக்தகா. நம்ம உடம்புக்குள்ள ஓடுற பிராண வாயுவையும் உள்ளே இழுக்கும் மூச்சு, அபான வாயுவையும் வெளியே விடும் மூச்சு இவன் ஒன்னா சேர்த்து அந்த தணலை விசிறி விட்டு பக்குவமா எரிய வைக்கிறானாம். அப்படி விசிறி விட்டு பச்சாம்யன்னம் சதுர்விதம் 4 வகையான உணவுகளையும் நானே ஜீரணமாக்குறேன்னு சொல்றார். அது என்ன 4 வகையான உணவு? பழங்கால தமிழ் தத்துவத்திலையும் ஆன்மீகத்திலையும் உணவை 4ஆ பிரிப்பாங்க. முதலாவது பக்ஷ்யம், பல்லால கடிச்சு மென்னு சாப்பிடுற சோறு, பலகாரம் போன்ற உணவுகள். 2வது போஜ்யம், மென்னு முழுங்குற பருப்பு, கூட்டு போன்ற உணவுகள். 3வது லேஹ்யம், நாக்கால நக்கி சாப்பிடுற தேன், லேகியம் போன்ற உணவுகள். 4வது சோஷ்யம், உறிஞ்சி குடிக்கிற தண்ணி, பால், ஜூஸ் போன்ற திரவ உணவுகள். நாம எதை எப்படி சாப்பிட்டாலும் அந்த அத்தனை உணவையும் இரத்தமாவும் சதையாவும் எனர்ஜியாவும் மாத்தி நம்ம உடம்ப காப்பாத்துறது அந்த வயிற்றுக்குள்ள இருக்கிற இறைவன் தான். சுத்தி இருக்கிற மனுஷங்களை பாருங்களேன். நான் அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டேன், இந்த காஸ்ட்லி ஃபுட்டை சாப்பிட்டேன் அப்படின்னு பந்தா பண்ணுவாங்க. ஆனா நீ எவ்வளோ பெரிய பணக்காரனா இருந்தாலும், கோடி கணக்கில் காசு வச்சிருந்தாலும், உன் வயிற்றுக்குள்ள இருக்கிற அந்த வைஸ்வானர அக்னி வேலை செய்யலைன்னா நீ சாப்பிட்ற தங்கம் கூட விஷமா மாறிடும். சாப்பாடை தர்றது மட்டும் கடவுள் இல்லைங்க. அந்த சாப்பாடை உனக்குள்ள எனர்ஜியா மாத்தி உன்னை அடுத்த நிமிஷம் இந்த உலகத்துல ஓட வைக்கிறானே, அந்த இயக்கமே அவன்தான். மனுஷன் நினைக்கிறான் கடவுள் எங்கேயோ தூரமா வைகுண்டத்திலேயோ இல்ல கைலாசத்திலேயோ இருக்கான்னு. ஆனா அவன் உங்களுக்குள்ளேயே, உங்க வயிற்றுக்குள்ளேயே ஒரு நெருப்பா உட்காந்துக்கிட்டு நீங்க போடுற பிச்சைய, அதாவது உணவை வாங்கி உங்களுக்கு ஆயுள கொடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த உண்மையை உணர்ந்தவன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பாடை வீணாக்க மாட்டான். அந்த உணவை ஒரு பிரசாதமா நினைச்சு உள்ள இருக்கிற இறைவனுக்கு செய்யற யாகமா நினைச்சு சாப்பிடுவான். சரி, உடம்புக்குள்ள நெருப்பா இருந்து உணவை செரிக்க வைக்கிற இறைவன் நம்ம புத்திக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் எப்படி இருக்கான்? நமக்கு வர்ற ஞாபக சக்தி, அறிவு, ஏன் சில விஷயங்களை நாம மறந்து போறோம்ல, அந்த மறதி, இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற அந்த சைக்காலஜி என்ன? அத அடுத்த ஸ்லோகத்துல கிருஷ்ணர் இன்னும் ஆழமான தத்துவமா உடைக்க போறார். சர்வஸ்ய சாகம் ஹிருதி சந்நிவிஷ்டோ மத்த ஸ்மிருதிர்ஞானம் அபோகனம் ச வேதைஸ்ச சர்வைரகமேவ வேத்யோ வேதாந்த கிருத் வேத விதேவ சாகம் த்வாவிமௌ புருஷோ லோகே க்ஷரஸ்சாக்ஷர ஏவச்ச க்ஷரஸ் சர்வாணி பூதானி கூடஸ்தோக்ஷர உச்சியதே. இப்போ நம்ம மனசை கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். திடீர்னு ஒரு பழைய ஞாபகம் வரும், மனசு சந்தோஷப்படும். திடீர்னு ஒரு புது ஐடியா தோணும், பிசினஸ்ல ஜெயிப்போம். அதே நேரத்துல சில கெட்ட விஷயங்களை நாம் அப்படியே மறந்துடணும்னு நினைப்போம், அதுவும் நடக்கும். இந்த நினைப்பு, அறிவு, மறதி இதெல்லாம் ஏதோ பிரெயின்ல இருக்கிற நியூரான்கள் தானா செய்யற வேலைன்னு நினைச்சிங்களா? அங்கதான் பகவான் கிருஷ்ணர் ஒரு மாபெரும் சைக்கலாஜிக்கலான ஆன்மீக உண்மையை உடைக்கிறார். சர்வஸ்ய ஜாகம் ஹிருதி சந்நிவிஷ்டோ, நான் அத்தனை உயிர்களோட இதயத்திலையும் அவங்களோட ஆத்மஸ்தானத்திலையும் நடுநாயகமா குடியிருக்கேங்கிறார். அது மட்டும் இல்ல, மத்த ஸ்மிருதிர் ஞானம் அபோகனம் ச, நினைவாற்றல் அதாவது ஸ்மிருதி, அறிவு அல்லது ஞானம், அப்புறம் மறதி அபோகனம், இந்த 3மே என்கிட்ட இருந்துதான் மனுஷனுக்கு வருதுங்கிறார். யோசிச்சு பாருங்களேன், மறதிங்கிறது கடவுள் கொடுத்த எவ்வளவு பெரிய வரம் தெரியுமா? வாழ்க்கையில நமக்கு நடந்த துரோகங்கள், இழப்புகள், மரணங்கள் எல்லாத்தையும் நம்ம புத்தி அப்படியே வச்சுக்கிட்டே இருந்தா மனுஷன் பைத்தியம் பிடிச்சு செத்து போடுவான். அந்த பழைய ரணங்களை மறக்க வைக்கிறானே, அந்த மறதிதான் பகவானோட ஆகச்சிறந்த கருணை. அதே மாதிரி கரெக்டான நேரத்துல ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறானே, அந்த நினைவாற்றலும் அவன்தான். உலகத்துல இருக்கிற அத்தனை வேதங்களாலும் அறியப்பட வேண்டிய ஒரே பொருள் நான் தான். வேதைஸ்ச சர்வை ரகமேவ வேத்யோ, அந்த வேதாந்தத்தை உருவாக்கினவனும் நான் தான், அதை முழுசா உணர்ந்தவனும் நான் தான் அப்படின்னு கிருஷ்ணர் பிரகடனம் பண்றார்.
இப்படி நம்ம மனசுக்குள்ளேயும் புத்திக்குள்ளேயும் இருக்கிற தத்துவத்தை சொன்ன பகவான் அடுத்த ஸ்லோகத்துல இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் ரெண்டு கேட்டகரிக்குள்ள கொண்டு வர்றார். அதுதான் க்ஷரபுருஷன் அக்ஷரபுருஷன் தத்துவம். துவாவிமௌ புருஷோ லோகே க்ஷரஸ்சாக்ஷர ஏவச்ச. இந்த உலகத்துல 2 விதமான புருஷர்கள் இருக்காங்க. ஒன்னு க்ஷர, இன்னொன்னு அக்ஷர. க்ஷர அப்படின்னா அழியக்கூடியது. இந்த உலகத்துல கண்ணுக்கு தெரிகிற அத்தனை உடம்புகளும் ஜடப்பொருட்களும் அழியக்கூடிய உயிரினங்களும் தான் க்ஷரபுருஷன், அதாவது க்ஷர சர்வாணி பூதானி. ஆனா இந்த உடம்புகளுக்குள்ள அசைவில்லாம மாறாம பிறப்பு இறப்பு இல்லாம இருக்கிற அந்த ஆத்மா இருக்குதே, அதுதான் கூடஸ்தோக்ஷர உச்சியதே, அதாவது அக்ஷர புருஷன், அழியாத சக்தி. சுத்தி இருக்கிற கூட்டத்தை பாருங்களேன். எல்லாரும் அழியக்கூடிய அந்த க்ஷர புருஷனாகிய உடம்பையும் காசு பணத்தையும் மட்டுமே பார்த்துட்டு இதுதான் வாழ்க்கைன்னு அடிச்சுக்கிறாங்க. ஆனா இந்த உடம்புக்குள்ள அழியாம இருக்கிற அந்த அக்ஷர புருஷனாகிய ஆத்மாவை யாருமே கவனிக்கிறதில்ல. இந்த 2 தத்துவத்தையும் தாண்டி ஒரு உன்னதமான உச்சக்கட்ட தத்துவம் ஒன்று இருக்கு. அதுதான் இந்த புருஷோத்தம யோகத்தோட கிளைமேக்ஸ். மாற்றமடையும் இந்த உலகத்தையும் தாண்டி மாறாத ஆத்மாவையும் தாண்டி நிற்கிற அந்த புருஷோத்தமன் யாரு? அவனை அடைஞ்சா ஒரு மனுஷனோட வாழ்க்கை எப்படி மாறும்? அத இந்த அத்தியாயத்தோட இறுதி பகுதியில அந்த மகா ரகசியத்தை பகவான் எப்படி முடிக்கிறார்னு பாப்போம். உத்தமः புருஷஸ்த்வன்யः பரமாத்மேத்யுதாஹ்ருதः யோ லோகத்ரயமாவிஸ்ய பிபர்த்யவ்யய ஈஸ்வரः யஸ்மாத் க்ஷரமதீதோஹம் அக்ஷராதபி சோத்தமः அதோஸ்மி லோகே வேதே ச பிரதிதः புருஷோத்தமः யோ மாமேவ மசம்மூடோ ஜானாதி புருஷோத்தமம் ச சர்வவித் சஜதி மாம் சர்வபாவேன பாரத இதி குஹ்யதமம் சாஸ்திரமிதம் உக்தம் மயா நக ஏதத் புத்வா புத்திமாம் ஸ்யாத் கிருதகிருத்யஸ்ச பாரத. இப்போ இந்த மாபெரும் ஆன்மீக பயணத்தோட உச்சக்கட்ட கிளைமேக்ஸுக்கு நாம வந்துட்டோம். 9 பாகமா இந்த உலகத்தோட மாயை, கர்மவினை, ஆன்மாவோட டிராவல், இயற்கையோட சயின்ஸ்ன்னு எல்லா ரகசியத்தையும் அக்குவே ராணிவேரா பார்த்துட்டோம்ல. இப்போ பகவான் கிருஷ்ணர் இந்த அத்தியாயத்தோட ஒட்டுமொத்த கருத்தையும் ஒரே புள்ளியில கொண்டு வந்து நிறுத்துறார். அதுதான் புருஷோத்தம தத்துவம். போன பாகத்துல அழியக்கூடிய க்ஷர புருஷன், அதாவது உடம்பு உலகம், அழியாத அக்ஷர புருஷன் ஆன்மா பத்தி பார்த்தோம்ல. இப்போ கிருஷ்ணர் சொல்றார் உத்தம புருஷஸ்த்வன்ய பரமாத்மேத்யுதாஹ்ருதः, அதாவது இந்த 2க்கும் அப்பாற்பட்ட ரொம்ப உன்னதமான முற்றிலும் வேறுபட்ட ஒருத்தன் இருக்கான். அவன்தான் பரமாத்மாங்கிற புருஷோத்தம புருஷன். அவன் யாரு தெரியுமா? யோ லோகத்ரயமாவிஸ்ய பிபர்த்யவ்யய ஈஸ்வரக. இந்த 3 உலகங்களுக்குள்ளும் அணுவா பேராற்றலா புகுந்து இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் ஒரு குறையும் இல்லாம தாங்கி பிடிச்சு ரட்சித்து கொண்டிருக்கானே, அந்த அழியாத ஈஸ்வரன் தான் அவன். அடுத்த ஸ்லோகத்துல பகவான் தனக்கே உரிய அந்த மாசான கம்பீரத்தோட பிரகடனம் பண்றார். யஸ்மாத் க்ஷரமதீதோஹம் அக்ஷராதபி சோத்தமக. நான் அழியக்கூடிய உலகத்தை கடந்து நிற்கிறேன். க்ஷரமதீதக, அழியாத ஆன்மாவை விடவும் மேலானவனா உன்னதமானவனா இருக்கேன். அக்ஷராதபி சோத்தமக. அதனாலதான் இந்த உலகத்திலையும் சரி மறைநூல்களான வேதங்கள்லையும் சரி என்ன புருஷோத்தமன், புருஷர்களில் உத்தமமானவன், புருஷோத்தமக அப்படின்னு கொண்டாடுறாங்கன்கிறார். இங்கதான் நமக்கான அந்த லைஃப் லெசன், அந்த மெகா மோட்டிவேஷன் ஒளிஞ்சிருக்கு. சுத்தி இருக்கிற ஜனங்களை பாருங்களேன். எல்லாரும் ஏதோ ஒரு பயத்திலையும் கவலையிலையும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நாளைக்கு என் பிஸ்னஸ் என்ன ஆகும், என் குடும்பம் என்ன ஆகும், என் உடம்புக்கு ஏதாச்சும் ஆயிடுமா அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பயந்து நடுங்கிறாங்க. ஆனா கிருஷ்ணர் சொல்றார், யோ மாமேவ மசம்மூடோ ஜானாதி புருஷோத்தமம். எவன் ஒருத்தன் எந்த ஒரு மயக்கமும் இல்லாம என்னை இந்த பிரபஞ்சத்தை காக்கிற புருஷோத்தமன்னு முழுசா புரிஞ்சுக்கிறானோ ச சர்வவித், அவன்தான் உலகத்துல அத்தனையையும் அறிஞ்சவன். அவன் தன் மனசோட அத்தனை உணர்வுகளாலும் என்னை மட்டும்தான் சரணடைவான். அவனுக்கு இந்த உலகத்துல எதை பார்த்தும் பயம் இருக்காது, எந்த கவலையும் இருக்காது.
ஏன்னா இந்த மொத்த உலகத்தையும் இயக்குற அந்த பேராற்றல் தன் கூடவே இருக்குங்கிற அந்த அசாத்தியமான தைரியம் அவனுக்கு வந்துடும். கடைசி ஸ்லோகத்துல கிருஷ்ணர் இந்த அத்தியாயத்தை எப்படி முடிக்கிறார் தெரியுமா? இதி குஹ்யதமம் சாஸ்திரமிதம் உக்தம் மயா நக. அர்ஜுனா, இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாத மிக மிக ரகசியமான இந்த ஞான சாஸ்திரத்தை நான் உனக்கு சொல்லிட்டேன். ஏதத் புத்வா புத்திமான் சியாத் கிருதகிருத்யஸ்ச பாரத. இதை எவன் ஒருத்தன் தன் புத்தியால உணர்றானோ அவன்தான் இந்த உலகத்துல உண்மையான புத்திசாலி, புத்திமான். அவன்தான் தான் செய்ய வேண்டிய அத்தனை கடமைகளையும் முழுமையா செஞ்சு முடிச்சவன். கிருதகிருத்யஸ்ச. அவனோட பிறவி நோக்கம் இதோட நிறைவடைஞ்சிடுதுங்கிறார். இப்போ உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. இன்னமும் இந்த உலகத்துல இருக்கிற சின்ன சின்ன ஏமாற்றங்களுக்காகவும் தோல்விகளுக்காகவும் அழுதுகிட்டு அந்த தலைகீழ் மரத்தோட இலைகளை புடிச்சுக்கிட்டு தொங்க போறீங்களா? இல்ல உங்களுக்குள்ளேயே ஜீவாத்மாவாய் இருந்து வயிற்றுக்குள்ள நெருப்பாய் இருந்து இயற்கையில சூரிய சந்திரனோட ஒளியாயிருந்து உங்களை தாங்கி நிக்கிற அந்த புருஷோத்தமனோட பவரை உணர்ந்து சிங்க நட போட்டு வெறித்தனமா வாழ போறீங்களா? இந்த ஞானம் சும்மா புக்கு பிடிச்சு வர்றதில்ல. உனக்குள்ள இருக்கிற அந்த பேர் ஒளிய நீ தொட்டு உணரும் போது உன்னை சுத்தி இருக்கிற அத்தனை மாயை வலைகளும் அப்படியே கருகி சாம்பலாயிடும். எந்த நிலைமையிலையும் சோர்ந்து உட்காராத. உனக்கு பின்னாடி, உனக்கு முன்னாடி, உனக்குள்ளேயே அந்த பிரபஞ்ச பேராற்றல் இருக்கு. அந்த தைரியத்தோட எந்திரிச்சு நில்லு. உன்னோட கடமைகளை வெறித்தனமா செய். இந்த உலகத்துல உன்னை வெல்றதுக்கு எவனுமே இல்ல. சாதிச்சு காட்டு. நாம பார்த்த இந்த ஆழமான ஆன்மீக பயணம் உங்க மனசுக்குள்ள இருக்கிற அத்தனை குழப்பங்களையும் தீர்த்து ஒரு தெளிவான பவர்ஃபுல்லான ஆன்மீக தெளிவை கொடுத்துருக்கோன்னு நான் முழுசா நம்புறேன். இனிமே உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க கலங்க மாட்டீங்க. ஏன்னா பிரபஞ்சத்தோட ரகசியம் இப்போ உங்க கைக்குள்ள இருக்கு. இந்த மாபெரும் ஞானம் உங்கள மாதிரியே உங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கும் போய் சேரணும்ல. அதனால இந்த வீடியோ உங்களுக்குள்ள ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தா கூட மறக்காம ஒரு லைக் போட்டுடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலின்னு எல்லாரும் தெளிவோட வாழ இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா இதே மாதிரி இன்னும் பல ஆழமான வாழ்க்கை ஞானத்தையும் மனச உலுக்கும் ஆன்மீக உண்மைகளையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் தட்டி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு வெறித்தனமான ஆழமான பதிவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் புருஷோத்தமனோட தைரியத்தோட கெத்தா இருங்க. நன்றி, வணக்கம்.